வைத்தார். நிறைய படங்கள்ல டிராஜடியான கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஒரு மாதிரி நெஞ்சை உழுக்குகிற கிளைமேக்ஸ். வெளியில வரும்போது நம்ம கனத்த இதயத்தோடு வெளியில போவோம் நம்ம. அந்த மாதிரியான படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வெற்றி பெறும். ஆனா அதெல்லாம் உடைத்தெறிகிற மாதிரி வந்து இந்த சிறை வந்து அது அதோட மேக்கிங் ஸ்டைல், அது சொல்ல வந்த விஷயம், காட்சிப்படுத்தின விஷயம், அது பேசின அந்த அரசியல், அதோட கிளைமேக்ஸ், அதில் கதாபாத்திரங்களாக தேர்வு எல்லாமே எக்ஸலண்டா ஒரு படம் வந்து கடைசி படம், சின்ன படம், நாட்டினுடைய கடைசி படம். கடைசி படம்னா இன்னும் இருக்கு சில படங்கள். ஆனா இந்த கடைசியில வந்து நல்ல மக்கள் கொண்டாடுகிற படமா மாறின இந்த சிறை வந்து இதுல இந்த அக்ஷய்குமார்ன்ற அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அவர் வந்து அந்த ஒரு இஸ்லாமிய தம்பியா நடிச்சிருப்பார். இஸ்லாமிய பெயர் உள்ள ஒருத்தர், அப்படி இஸ்லாமியரா நடிச்சிருப்பார். அதுல இந்த சமூகம் வந்து அவங்களை எப்படி பார்க்குது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக சிறை கைதியாக இருக்கிறாங்க, ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கிறாங்க, அல்லது குற்றவாளியாக அவர்கள் வந்து சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவரை பொது சமூகம் என்ன மாதிரி பார்க்கிறது என்று. சாதாரணமா இஸ்லாமியர் பேர் சொன்னாலே ஒரு பெரிய ஏழ்றையை தான் கூட்டுவாங்க. ஆனா அவர்களோட பழகிற பல பேர் பெரும்பாலான இடங்கள் எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குங்க. தப்பு இவங்க பக்கம் தான் செய்யுது, அவங்க பக்கம் தான், அப்படிலாம் கிடையாது. தவறு செய்கிறவர்கள் எல்லா மதத்திலும் இருக்காங்க. எல்லா இடங்களிலும் தவறானவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதுல ஒருத்தர் இவங்க தான் செய்வாங்க அப்படின்னு யாரையும் பிராண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த சமூகம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இஸ்லாமியர் மீதான ஒரு பார்வை என்பதை மிக அழுத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை இந்த படம் வந்து பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. படத்தை இயக்கி இருப்பது ஒரு இஸ்லாமியர் இல்லை. அங்கதான், அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். அவர் சுரேஷ், வெற்றிமாறனுடைய உதவியாளர். பல படங்கள்ல வெற்றிமாறனோட அவர் பணியாற்றி இருக்கிறார். இதுதான் முதல் படம் அவருக்கு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்தினுடைய